ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட கருப்பு திரைப்படம் வந்து முதல் விமர்சனத்தை வந்து இப்போ வந்து அந்த திரைப்படத்தில் நடித்த ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ பண்ணிட்டு எல்லாம் பேச போகிறோம். இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் கருப்பு. ஸோ இந்த திரைப்படத்தில் சூர்யா கூட சேர்ந்து த்ரிஷா, ஸ்வசிகா, நட்டி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் இயக்குவது மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் வந்து ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த திரைப்படத்தோட டீசர் ஒன்று வெளியாச்சு. ஸோ செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிக்கு நம்ம கிடைத்திருக்க அப்டேட் பிரகாரம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனால் வந்து அது குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் வரவில்லை. இதில் இப்போ வந்து இந்த திரைப்படம் வந்து முக்கிய ரோலில் நடிச்சிருக்க நம்மளோட நட்டி நட்ராஜன் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து திரைப்படம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு சூப்பரான விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப பிரமாதமே வந்திருக்கு, எனக்கு மிகவும் பிடித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்றா வந்துடும் அப்படின்னு நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ அவ்வளோ முயற்சியும் வந்து கண்டிப்பாக வெற்றி வரும். சில விஷயங்களை வந்து அவர் என்கிட்ட வந்து சொன்னார், அதெல்லாம் நான் வந்து அப்படியே சிரிச்சிட்டே கவனிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீதிமன்றத்தில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக எந்த ஒரு திரைப்படத்துலையும் காமிச்சதில்லை. ஆனால் வந்து இந்த ஒரு திரைப்படத்தில் அக்யூரேட்டாக காமிப்பாங்க. அண்ட் ஒரு கேஸ் வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து வக்கீலுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் வந்து இந்த திரைப்படத்தில் ஸோ நிறைய டீட்டெயிலாக வந்து அலைஞ்சு இந்த திரைப்படத்தில் கேஸ் எப்படி கொடுக்குறதுல கோர்ட்டுக்குள்ளே சில விஷயங்கள் என்னென்ன நம்மளுக்கே திறமை நடக்குது எல்லாமே இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான படம், அதை விட ஒரு நல்ல படம், ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமான கதையாகவும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து நட்டி வந்து சூப்பராகவே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அப்டேட்டே வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் வேறு லெவல்லே போயிட்டுருக்கு.